கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 47ஆம் அத்தியாயம். பிரஜ மக்களுக்கு உறுதியளித்த பின்னர் யாதவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் அங்கிருந்து புறப்பட்டனர். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசரே, நான் தமக்கு அளித்த சாஸ்திரங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த குணம் இரகசியமாக விவரிக்கப்பட்டுள்ளது. இப்போது பகவானின் மற்ற குணங்களை விரிவாக செவிமடுப்பீராக. இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளித்து 8 தினங்கள் நந்த நகரத்தில் தங்கினார். இதன் பின்னர் அவர் மீண்டும் புறப்பட தீர்மானித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாயான அன்னை யசோதை தன் உயிரை விட மேலாக நேசித்த தன் மகன் தன்னை விட்டு பிரிய போவதைக் கண்டு முன்பை போலவே உரக்க அழத் தொடங்கினாள். அங்கே கோபியர்களின் விழிகளும் விழிநீரால் நிரம்பின. கடந்த கால துன்பங்களை எண்ணி ஒவ்வொரு இல்லத்திலும் அவர்கள் பரிதாபமாக அழத் தொடங்கினர். ஆறுதல் அளிப்பதில் வல்லவரான பகவான் ஸ்ரீஹரி அனைத்து பிரஜகணங்களின் உருவத்தையும் எடுத்து அவர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக உறுதி அளித்ததோடு தேவி ஸ்ரீ ராதைக்கு பொறுமையையும் அளித்தார். இதன் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அன்னை யசோதையிடம் கூறினார், அன்னையே, வருந்த வேண்டாம். இந்த மாபெரும் அஸ்வமேத யாகத்தை நான் முடித்து விரைவில் இங்கே வருவேன். தாம் என்னை நம்பவில்லை என்றால் நான் கூறுவதை கேட்பீராக. அன்னையே, இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மகனின் வடிவில் என்னை உன்னுடன் காண்பாய். நீ என்னை பக்தியுடன் எண்ணினால் மரண பயத்தையும் நான் அழித்தொழிப்பேன். இவ்வாறு அன்னை யசோதைக்கு உறுதியளித்த பகவான் ஸ்ரீஹரி விழிநீருடன் நந்த நந்தனத்தை விட்டு புறப்பட்டு இடையர்களுடன் தன் பெயரனான அனிருத்தனின் படையிடம் சென்றார். அரசர்களிலேயே சிறந்தவரே, அனிருத்தனின் படையை அடைந்ததும் நாராயண பகவான் ஸ்ரீஹரியை யாதவர்களுக்கு குதிரையை விடுவிக்குமாறு கட்டளையிட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனாலும் உத்வேகம் பெற்ற அவர்களின் பேரனான அனிருத்தன் மிகுந்த பிரயத்தனத்துடன் குதிரையை வணங்கி முன்பை போலவே வெற்றி பயணத்திற்காக மீண்டும் அதை விடுவித்தான். விழிகளில் வெளிநீருடன் அனிருத்தனும் யாதவர்களும் நந்த நந்தனனை வரவேற்று மிகுந்த சிரமத்துடன் தங்கள் வாகனங்களில் ஏறி புறப்பட்டனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகன்கள் மற்றும் பேரன்கள் அனைவரும் அவரை போலவே அழகாக இருந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனுடன் புறப்பட தயாராக இருந்த அந்த யாதவர்களை கண்டதும் கோவிந்தனை பிரிந்த துயரத்தில் மூழ்கியிருந்த இடையர்கள் விழிநீர் விட்டு அழுதனர். முந்தைய பிரிவின் வலியை எண்ணி அவர்களின் தொண்டைகளும் உதடுகளும் அன்னங்களும் வறண்டு போயின. நந்தனந்தரின் விழிகளும் விழிநீரால் நிரம்பின. துயரத்தால் வாடிய அவரால் வறண்ட வாயை கொண்டு பேச இயலவில்லை. அவர் வெறுமனே அழுதார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் விழிநீர் சிந்தியபடி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து நான் திரும்புவேன் என்று அவர்கள் அனைவருக்கும் உறுதியளித்தார். அவர் கூறினார், கோபாலர்களே, சித்திரை மாதத்தில் துவாரகையில் யாகம் தொடங்கும் பொழுது நான் உங்கள் அனைவரையும் அழைப்பேன். அதில் எந்த ஐயமும் இல்லை. என் நண்பர்களே, இடையர்களே, கோகுலத்தில் தினமும் என்னை கோபாலனை காண்பீராக. எனவே இப்போதைக்கு இங்கே பிரஜமண்டலத்திலேயே தங்குங்கள். இவ்வாறு உறுதியளித்த பகவான் ஸ்ரீஹரி அவர் அளித்த பரிசுகளை பெற்றுக்கொண்டு நந்த நந்தனனை வணங்கிய பின்னர் பிருஷ்ணி குலத்தினருடன் தேரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டார். நந்த நந்தனனும் மற்ற துயருற்ற இடையர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனின் திருவடிகளிலிருந்து தங்கள் மனதை அகற்ற இயலாமல் தங்கள் உடல்களுடன் மட்டுமே கோகுலத்திற்கு திரும்பினர். மனிதர்களின் தலைவன் அன்றிலிருந்து மையலால் உந்தப்பட்ட இடையர்களும் இடையர் பெண்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தங்களுக்கு அருகில் காணத் தொடங்கினர். இது யோகிகளுக்கே கூட மிகவும் அரிதான ஒன்றாகும். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்திலுள்ள யாதவர்கள் பிரஜத்திலிருந்து வேறு இடத்திற்கு புறப்பட்டு சென்றனர் என்ற தலைப்பு கொண்ட 47ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.